வெண்ணிலா வந்து காவேரி பார்க்க வராங்க. அங்க வந்து காவேரியோட அம்மா வந்து வெண்ணிலா கிட்ட இந்த மாரி எங்களுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இதனால வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. இத பார்த்த காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி எனக்கு விஜய் கிடைப்பாரு நம்பிக்கை வந்துடுச்சு. கண்டிப்பா எனக்கு விஜய் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்றாங்க. அத கேட்டு பசுபதி வந்து இப்பவே வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோனே எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. அடுத்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பிளான் சொல்றாரு. இந்த மாரி விஜய் வர வச்சுட்டா போதும் கோயிலுக்கு எப்படியாவது வெண்ணிலாக்கு அடுத்து தாலி கட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி விஜயை வரவும் வைக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது. எனக்கு என் ஒய்ஃப் காவேரி தான் எல்லாமே. காவேரி தவிர என் மனசில் யாருமே இல்லை. அடுத்த நொடியே வந்து நான் வந்து இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில். நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சரி என்னோட ஒய்ஃபை காவேரியை தவிர என் மனசில் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் என்னை எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் சரி நான் தாலி கட்ட மாட்டேன். எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியன்றாரு. டைமில் வந்து ராகினி வந்து சதி பண்ணி என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அங்கே வர வைக்கிறாங்க. காவேரி இது எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஓடி வந்து விஜய் வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்களாங்க, அந்த பொண்ணு அவ்வளோ விரும்புகிறா அப்படி சொல்லி கூட இவ்வளோ கட்டாயப்படுத்தி கூட நான் தான் வேணுன்றீங்களே, உண்மையிலேயே வந்து நீங்கள் என்னை அவ்வளோ நேசிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் தான் ஒதுங்கி போயிட்டீங்கன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் வந்து என்னை வாழ்க்கையில் கெடுக்கிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பண்ணினா அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஏன் புருஷன் விஜய் நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். அவர் இப்போ சொன்னது கேட்டல, யார் என்ன பண்ணாலும் சரி நான் தான் வேணும் நிற்கிறாரு, என் காதலை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ விஜய்ன்றாங்க. ஐ லவ் யூ காவேரின்றாரு அவரும். இது எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு இந்த டைமில் வந்து எல்லாம் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நீ எல்லாம் சொல்கிற காவேரி அப்படின்னு அவரோட கையை எடுத்து அவங்களோட வயிற்றில் வச்சு காட்டுறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேங்க, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்க்குறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க அப்படியே வந்து கட்டிக்கிறாரு. நிஜமாவாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க நிஜமாக தான், உங்ககிட்ட சொல்ல நான் ரொம்ப ட்ரை பண்ணேங்க, ஆனால் சொல்லவே முடியல. இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் வந்து நான் தான் வேணும்னு எப்போ இருந்துட்டீங்களோ இதுக்கப்புறமும் நான் சொல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை, அதாங்க சொல்லிட்டேன். உடனே வந்து 2 மாதம் முடிஞ்சிச்சுங்க, இது 3ஆம் மாதங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து தூக்கிக்கிறாரு காவேரியை. இதெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க மாமா வந்து அவ்வளோதாம்மா, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுமா, அந்த பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணுறது தப்பு வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கே புரியுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஒரு நிமிஷம் அப்படி சொன்னோன்னே விஜய் வந்து திரும்பி பார்க்குறாரு. சாரி விஜய், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இப்போ தான் புரியுது நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் எப்போவுமே உங்களை நான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் மாமாவும் நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினியோட கும்பலால் தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை விஜய் காவேரி இப்படி சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்க முடியல, செம்ம கடுப்பாகிறாங்க. இங்கே தாத்தா வராரு. தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் வந்து காவேரியோட வீட்டுக்கு வந்து தாத்தாவும் பாட்டி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட காவேரி அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏண்டி என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை, என்னை ஏண்டி இப்படி வந்து பேசலாம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயும் காவேரியும் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க எல்லாருமே. அதன்படி விஜயும் காவேரியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே ஆரத்தி எடுத்து காவேரியை உள்ளே கூப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு வயிறா ஏறிது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. விஜயும் காவேரி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ விஜய் வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. காவேரி நீ பார்த்து வா காவேரி, பொறுமையாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பூ மாதிரி பார்த்துக்கிறாரு காவேரியை. என் குழந்தை எனக்கு வந்துச்சு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட மடியில் படுத்து அப்படியே தண்ணியும் மறக்கிறாரு விஜய். அடுத்து வந்து கட்டிக்கிட்டு அப்படியே வந்து தூங்குறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து எனக்கு இது போதுங்க, எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு காவேரி அப்படியே தண்ணியை மறக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே தூங்கி போகிறாங்க. இதோட முடியுது.